ஹாய் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு என் இணைய வணக்கம். அந்த முளைப்பாரி திருவிழா எப்படி கொண்டாடப்படுறாங்க, எங்கள் ஊரில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நான் தொடர்ச்சி அப்படியே பதிவிட்டுட்டே வரேன். அதில் இன்றைக்கி முளைப்பாரியை அந்த எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் முளைப்பாரி அந்த போடுறதுக்கான அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த ஓடுகளை எங்கே பிளேசிங் ப்ராசஸ். இப்போ அந்த ஓடு அப்படியே அடிக்கிறாங்க பார்த்திங்களா, அது ஒவ்வொன்றுலேயும் அந்த பாரி ஓடை வைப்பாங்க. அதுக்கு தான் அந்த செட்டப். பார்த்திங்கன்னா பக்கத்தில் தண்ணி, ஏன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்து கஷ்டப்படாமல் ஊற்றணுன்றதுக்காக அந்தந்த பக்கத்தில் தண்ணி ரெடியாக வச்சாச்சு, எடுத்து ஊற்றிக்கணும். அடுத்த வீடியோவில் அது எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாக அப்படியே அடிக்கிருக்காங்களா, 101 போர்டு அடுத்தது. இதை அப்படியே கரெக்டாக அது மேலே எல்லாத்துலேயும் இந்த ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அப்படியே வரிசை அப்படியே அழகாக அடிக்க வச்சாச்சு சூப்பராக. இப்போ இதில் விதையை போட்டு 7 நாளைக்கு பராமரிப்பாங்க. இப்போ போனாங்களாக்கா, அந்த அக்கா தான் அந்த பராமரிப்பு வேலையை செய்வாங்க. உங்களுக்கு பாருங்கள், பரிசி அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இப்போ இதில் விதை போடலை, இதில் சாணமும் ஆட்டுப்புழுக்கையும் மட்டும்தான் இதில் ஃபில் பண்ணியிருக்கு. சாமி கும்பிட்டுட்டு விதையை அவங்க போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்லி 7 days, 7 நாள் மட்டுமே. 7 நாளில் அது வளர்ந்துடும். அப்படி வளர்ந்துட்டா கிராமம் அந்த வருஷம் விவசாயம் நல்லா செழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படியே பார்த்திங்கன்னா அது அப்படியே அழகாக அந்தந்த ஓடு மேலே அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே எல்லாம் 101 ஓடு இருக்குது, அப்படியே அழகாக இருக்குல்ல. அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் அவ்வளோதான். இந்த ரூமுக்குள்ளே இன்னும் நம்ம வர முடியாது. விதை போட்டுட்டாங்க அப்படின்னா ஆளோடு யாரும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.